Hi guys, welcome to my channel Ropex Limited Tech. இன்றைக்கி நான் பார்க்குறது நாட் பாசிங் லெவல் 3 டெக்னிக்ஸ். வாங்க இன்றைக்கி நாட் பாஸ் இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம மேலே ஏறிட்டோம். 2 நாட்டு இருக்குது, 2 நாட்டு ரோப்பில் இருக்குது. கேஷுவாலிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேஷுவாலிட்டி வந்து 2 பாயிண்ட்டு, ஹால் லிங்க், சாஃப்ட் லிங்க் 2 பாயிண்ட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் லிங்க், ஹால் லிங்க் 2 பாயிண்ட் கேஷுவாலிட்டி கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம ரிக்கிங் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம 2 பாயிண்டில் இருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த டேமேஜ் நாட்டு இருக்கு இல்லையா, டேமேஜ் நாட்டு வந்து பாஸ் பண்ணி வரணும். ஸோ போன மெத்தடில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நாட்டு போட்டு பண்ணோம். இந்த எக்ஸ்ட்ரா நாட்டு போட்டு பண்ணிவிட்டு கீழே வந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நாட்டு போட்டு பண்ணோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு மெத்தடில் பார்க்குறோம். இப்போ வந்து அந்த டேமேஜ் நாட்டு கீழே ஒரு நாட்டு போடுறோம், பட்டர்ஃப்ளை நாட்டு போடுறோம். அந்த நாட்டு வந்து டேமேஜ் நாட்டு நம்ம ஓப்பன் பண்ண கூடாது. அதனால் கீழே பட்டர்ஃப்ளை நாட்டு போட்டு அந்த பட்டர்ஃப்ளை நாட்டில் என்ன பண்ணலாங்கிற பார்க்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு மெத்தட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கூட பண்ணுங்கள். இப்போ அந்த பட்டர்ஃப்ளை கீழே ஒட்டின மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை பேக்கப் ரோப்பில் நம்மளுக்கு கேஷுவாலிட்டி பேக்கப் ரோப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்மளோட பேக்கப் ரோப்பு, கேஷுவாலிட்டி பேக்கப் ரோப்பு எந்த குரூப்பில் நம்ம போடணும், கேஷுவாலிட்டி ரோப்லையா பேக்கப்பு, நம்மளோட பேக்கப் ரோப்லையா கேஷுவாலிட்டி பேக்கப் ரோப்லையான்னு பார்த்து கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து நம்ம கேஷுவாலிட்டி அண்டரில் எடுத்தனால நம்மளோட பேக்கப் ரோப்பில் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸ்ட்ரா நாட்டு போட்டுறோம். போட்டு அது என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து நம்ம ஒரு பேக்கப் அதாவது கிரிப்பர் மாதிரி பேக்கப் எடுத்துகிட்டு ஷெண்டாக இருக்கலாம், எதுவும் கப்ளினாக இருக்கலாம், அந்த மாதிரி நல்லா இது இருக்கலாம். க்ரால் கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் க்ரால் போடக்கூடாது அப்படிங்கிறது. க்ரால் வந்து தீத்து இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும், அது சேஃபு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ தீத்து இல்லாத அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ ஷென்ட்டு அந்த மாதிரி பேக்கப் டக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேக்கப் பண்ணி நம்ம ரோப்பில் பண்ணுறோம். ரோப்பில்னா நம்ம டிசெண்டர் பேக்கப் இருக்கு இல்லைங்களா, பேக்கப் ரோப்பில் பேக்கப்புக்கு கீழே நம்ம வந்து இது இன்னொரு பேக்கப் போடுறோம். பேக்கப் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பட்டர்ஃப்ளை போட்டோம் இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை வந்து கேரபினோட வந்து அந்த பேக்கப்லாம் மாட்டி விடுறோம். மாட்டி விடும்போது நம்மளுக்கு அந்த ரோப் வந்து கிளியர் ஆகிடும். நாட்டுக்கு கீழே நம்மளுக்கு ரோப் கிளியர் ஆகிடும். ஸோ அந்த ரோப்பில் தான் நம்ம வந்து டிசெண்டர் போடுறோம். ஆஸ் யூஸ்வல் பார்க்குறது நம்ம வீடியோ பார்த்துடலாம். டிசெண்டர் வந்து பக்காவாக போடணும். இந்த கேரபினெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். அந்த கேஷுவாலிட்டி கேரபினோட சேர்த்து போட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு டிசெண்டர் மாட்டிட்டு லோடு கொடுக்குறதுக்கு முன்னாடி திருப்பி நம்ம பேக்கப் வந்து மேலே ஏற்றணும். அந்த நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கப் போட்டிருக்கீங்க, பேக்கப் வந்து மேலே ஏற்றணும். சில டைம் பேக்கப் கீழே இறங்கிடும். பேக்கப் மேலே ஏற்றினீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் கிடைக்கும், இப்போ அந்த ஹைட்டில் நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு பேக்கப் டைட் பண்ணிவிட்டு டிசெண்டர் டைட் பண்ணோன்னா லோடு வந்து நின்றுக்கும், கரெக்டாக நின்றுக்கும் பேக்கப். ஸோ நம்ம 2 பேர் இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்டாப் பண்ண டிசெண்டர் கழட்டும் போது டிவிஷன் இது ஃப்ரிக்ஷன் கொடுக்குறோம். ஃப்ரிக்ஷன் கொடுத்து கீழே இறங்குறோம். ஃப்ரிக்ஷன் கொடுத்து கீழே இறங்கும்போது ரெண்டு டிசெண்டர் சேம் லெவலில் கொஞ்சம் மீடியம் டைட் ஆனோன்னே அந்த நம்மளோட பேக்கப் எடுத்து இந்த ரோப்பில் நம்ம வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற ரோப்பில் போட்டுக்கணும். அதை எடுத்து அதில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த டிசெண்டர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 2 பாயிண்டில் இருப்போம். ஆஸ் யூஸ்வல் 2 பாயிண்டில் நம்ம கீழே இறங்குறோம். ஸோ கீழே வரும்போது பேக்கப் இருக்கும், பேக்கப் ஸ்டக் ஆகும்போது இன்னொரு பேக்கப் கொடுத்துட்டு கீழே இறங்கணும். ஸோ இது ஒரு மெத்தடு. நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு மெத்தடும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். டிசெண்டர் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஷன் போட்டு கீழே வரணும். கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் டச் ஆகிட்டேன், இருந்தாலும் காட்டுறேன். கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கப் வந்து
நாட்டுக்கு மேலே டச் ஆயிடுச்சு. ஸோ ஹேங்கிங்லேயே இருக்கலாம். நம்ம ஹேங்கிங்லேயே இருந்துட்டு இன்னொன்று பேக்கப் போடுறோம். நாட்டுக்கு கீழே ஒரு பேக்கப் போட்டு டாப்பில் இருக்கிற பேக்கப் கழட்டிடுறோம். நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கீழே வந்துடும். இது ஒரு மெத்தடு, level 3. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.